ஹாய்டா மிஸ், இது என்னோடய ஃபஸ்ட்டு எஃப்எஃப். ஸோ எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரி, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இதில் வந்துட்டு 4 கேரக்டர் தான் நம்ம ஸ்டோரியில். ஜங்குக், ஒய்யன், அப்புறம் சுகாவும் லூனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 கேரக்டர் மட்டும்தான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜங்குக் வந்துட்டு ஒரு கொரியன் பையன் கிடையாது. இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் வட மாநிலத்தை சேர்ந்தவன். அவன் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வர்றான். தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு சும்மா வந்துட்டு பெயிண்டிங் அந்த மாதிரி வேலை பார்க்குறான். ஓகேடா, எனக்கு வாய்ஸ் லோவாக இருக்கா என்னன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் அதுக்கு அடுத்த வீடியோவில் சரி பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் டைம்னால ஒரு மாதிரி நர்வஸாகவும் இருக்குது. அதே போல் கொஞ்சம் கேப்பாக விட்டு நான் பேசிகிட்ருக்கேன். அதனால் வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் பார்த்து சொல்லுங்கள். நான் அதுக்கு அடுத்து கூட கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஸ்டோரி பார்ப்போம். ஒய்யன் தான் என்ன பண்ணுறான்னா, காலையிலே வேகமாக எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு அவளோட வெட் ஹேரை வந்துட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கா மிரர் முன்னாடி நின்று. அப்போ வந்துட்டு குக்கர் சவுண்டு கேட்குது. இவள் போயிட்டு வேகமாக போய் ஆஃப் பண்ணிவிட்டு வந்துட்டு லூனாவை வந்துட்டு எழுப்புறா. எந்திரிடி, என்ன இவ்வளோ நேரம் தூங்கிட்டுருக்க? நம்ம ஆஃபீஸ்க்கு போவேணாமா? இன்றைக்கி தான் நம்மளுக்கு ஃபஸ்ட் டே வேறு, ஒழுங்காக எழுந்துச்சி கிளம்ப பாரு அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்கா. அப்போ லூனா எந்திரிச்சு, ஏண்டி என்னை எழுப்பலை வேகமாகவும், இவ்வளோ நேரமாக நான் தூங்கிட்டு இருந்தேன், ஐயோ போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் வேகமாக போய் ரெஸ்ட் ரூம் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு வழியாக கிளம்பி பஸ் ஸ்டாப்புக்கு வந்துட்டாங்க. பஸ் ஸ்டாப் எப்படின்னா, வீட்டுக்கு பக்கத்துலேயே தான், வெளியிலே தான். அதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும். ஓகேடா, இப்போ வந்துட்டு பார்ப்போம். ஒய்யன் வந்துட்டு ப்ரௌன் ஸ்கின் கேர்ள் தான். லூனா வந்துட்டு ஒயிட் ஸ்கின் கேர்ளு. அதுக்கப்புறம் லூனா வந்துட்டு சுகாவுக்கு கால் பண்ணுறா. டே எருமை, என்னடா பண்ணிகிட்ருக்க? கிளம்பி வர்றியா இல்லை நாங்கள் உன்னை விட்டுட்டு போகவா அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்கா. அப்போ சுகா இருந்துட்டு, இருடி நானும் வர்றேன், விட்டுட்டு போயிடாதீங்கடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் கத்திகிட்ருக்கான். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கடி, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். கொஞ்ச நேரம் கழித்து சுகாவும் ஒரு பிளாக் கலர் ஷர்ட் போட்டு வர்றான். லூனா இருந்துக்கிட்டு பேன்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. சுகாவா இது அப்படின்னு சொல்லிட்டு. ஒய்யன் இருந்துட்டு, ஏன்டா இவ்வளோ நேரம், சீக்கிரம் வரமாட்டியா? எப்போ பாரு ஒரே பிளாக் ஷர்ட் தானா, வேறு ஷர்ட்டே உன்ட்ட இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்கா. அப்பன்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு ஹாரன் சவுண்ட் கேட்குது, பைக் ஹாரன் சவுண்டு. என்னன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஒய்யன் இருந்துட்டு கீழே குனிஞ்சுக்கிட்டான். லூனாவும் சுகாவும் திரும்பி பார்த்தா அந்த போலீஸ் ஸ்டேஷன் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்துட்டு ஒரு போலீஸ் வந்துட்டு பைக்கில் ஏறி உட்காந்துட்டு ஹாரன் அடிச்சிட்ருக்காரு. ஏன்னா வந்துட்டு ரொம்ப நாளாக அந்த போலீஸ் வந்துட்டு ஒய்யனை பார்த்துட்ருக்காரு. ஆனால் ஒய்யன் கண்டுக்கவே மாட்டா அவங்கள. அந்த போலீஸ் தான் வந்துட்டு ஒய்யனை வந்துட்டு பார்த்துக்கிட்டு சைட் அடிச்சுட்டு அப்படி சுற்றிட்டுருப்பார். சுகாக்குனாலும் சரியான காண்டு, எதுக்கு இவன் இப்படி பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ப்ரோ எதுவும் வேணுமா, ஏன் இப்படி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக ஒரு மாதிரி கேட்குறான். அதுக்கு அந்த போலீஸ் இருந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார். அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டார். அப்போ கொஞ்சம் நேரம் கழித்து பஸ்ஸும் வந்துருச்சு. பஸ்ஸு வந்ததுக்கப்புறம் ஒய்யன், லூனா, சுகா 3 பேரும் ஏறி ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க. இப்போ இதெல்லாம் எங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, நீங்கள் குஜராத்தில் வந்துட்டு ஒரு மெயின் சிட்டியில் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருக்கீங்க. அதுக்கு ஒரு 1/2 hour தாண்டி உள்ளே போனோம் அப்படின்னா, அந்த சிட்டியை தாண்டி போனோம் அப்படின்னா ஒரு குட்டி கிராமம் இருக்கும். அந்த குட்டி கிராமத்தில் தான் வந்துட்டு நீங்கள் அந்த சைட்டுக்கு போகணும். ரிசர்ச் சைட்டுக்கு வந்துட்டு போகணும். அங்கே போயிட்டு தான் நீங்கள் ரிசர்ச் பண்ணுவீங்க. அதுக்காக தான் நீங்கள் வந்துட்டு இந்த இதில் குஜராத்தில் வந்து தங்கிட்டுருக்கீங்க. மற்றபடி நீங்கள், லூனா, சுகா 3 பேருமே வந்துட்டு தமிழ்நாடை சேர்ந்தவங்க தான். ஜங்குக் மட்டும்தான் வந்துட்டு நார்த் இந்தியாவை சேர்ந்த பையன். இப்படியே போயிட்டுருக்கு. அப்போ வந்துட்டு நீங்கள் ஜாலியாக ஆஃபீஸ் போயிட்டு உங்கள் வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அங்கே போயிட்டு நீங்கள் சைன் பண்ணணும். நீங்கள் என்ட்ரு ஆகிட்டீங்க ஆஃபீஸ்க்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு சைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சைட்டுக்கு போயிட்டு உங்கள் ஒர்க்கை கண்டினியூ பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ அந்த டே இப்படி தான் போகுது. நல்லா போயிட்டு ஈவினிங் வந்துட்டு திரும்ப வந்துட்டு அதே பஸ்ஸில் நீங்கள் ரிட்டர்ன் வருவீங்க. வர்றப்போ வந்து உங்கள் வீடு இருக்கு இல்லையா, அந்த வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு ஒரு பெரிய பில்டிங் இருக்கும். அந்த பில்டிங்
வெளியே வந்துட்டு பெரிய காம்பவுண்ட் சுவர் இருக்கும். அந்த காம்பவுண்ட் சுவரை சுற்றி வந்துட்டு இந்த பேப்பர் ஃப்ளவர்னு சொல்லிட்டு ஒரு பூ இருக்குது தெரியுமா? அந்த பூ வந்துட்டு கலர் கலராக போட்டு வச்சுருப்பாங்க. அவ்வளோ அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கேவும். நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோனை வந்துட்டு லூனா கிட்ட கொடுத்து, லூனா எனக்கு வந்துட்டு 2 பிக்சர் மட்டும் எடுத்து கொடு, ஏன்னா நான் இன்றைக்கி ஒயிட் சுடி போட்டிருக்கேன் அனார்கலி, இதுக்கு மேட்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்குறீங்க. அவளும் சரின்னு சொல்லிவிட்டு உங்களை ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கா. அப்போ இருந்துட்டு மேலேருந்து என்னென்னா பெயிண்ட்டு வந்துட்டு ட்ராப்பாக அவங்க மேலே விழுகுது. அப்போ லூனா இருந்துக்கிட்டு பெயிண்ட்டு கொட்டுதுடி, இங்கிட்டு வாடி அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்கான். நீங்கள் திரும்பி பார்த்தா ஒரு பையன் வந்துட்டு உங்கள் மேலே பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கான். அந்த பெயிண்ட்டு வந்துட்டு உங்கள் மேலே விழுகுது. நீங்கள் வேகமாக வந்துட்டு லூனா கிட்ட வந்துட்டு அப்படியே நின்றுக்குறீங்க. அப்போ லூனா இருந்துக்கிட்டு, டேய் உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, பார்த்துட்டு பெயிண்ட் அடிக்க மாட்டியா, நாங்கள் இங்கே நின்றுட்டுருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு கத்திகிட்ருக்கா. அப்போ அந்த பையன் வந்துட்டு கேஷுவலாக அப்படி பார்க்குறான். பார்த்தா ஒய்யனுக்கு வந்துட்டு செம்ம ஷாக்கு. அது வேறு யாருமே இல்லை, அந்த பையன் ஜங்குக் தான். உங்களுக்கே தெரியும் ஜங்குக்கு வந்துட்டு பெயிண்டிங் அந்த இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவனும் வந்துட்டு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கான். இந்த மாதிரி வாளுக்கு பெயிண்ட் அடிக்கிறது, அதுக்கு வந்துட்டு ஏதாவது டிசைன் கொடுக்கறது, இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்கெல்லாம் அப்போ சும்மா இப்போதைக்கு பண்ணிகிட்ருப்பான். அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கப்ப தான் வந்துட்டு அந்த வாளுக்கு பின்னாடி அவன் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிகிட்ருப்பான். அவங்கள பார்க்காம அவன் பாட்டுக்கு பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கும்போது அந்த ட்ராப் வந்துட்டு உங்கள் மேலே கொட்டியிருந்திருக்கும். அதுக்கப்புறம் லூனா கத்துற சவுண்டை கேட்டுட்டு அவன் எட்டி பார்த்துருப்பான். எட்டி பார்க்குறப்ப தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஜங்குக் ஆச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்த்துட்ருக்கீங்க. சரிடா, இப்போ வந்துட்டு குட்டி ஃப்ளாஷ்பேக் போகுமா? வந்திருப்பான். தமிழ்நாட்டுக்கு வரும்போது இந்த பெயிண்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்துட்டு அவன் என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து பண்ணிகிட்ருப்பான். அப்போ வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அவன் பெயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கேங்கோடு வரும்போது அப்போ வந்துட்டு நீங்களும் அவனும் பார்த்துருந்துருப்பீங்க. நீங்கள் அப்போ வந்துட்டு காலேஜ் படிச்சுட்ருப்பீங்க. என்ன கோர்ஸ் அப்படின்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ஆர்கியாலஜி அப்படின்னு சொல்லிட்டு கோர்ஸ் வந்து போட்டு அதை படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்போ வந்துட்டு ஒரு குட்டி போனி டைல் போட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு நார்மல் வந்துட்டு டாப்பும் ஸ்கர்ட்டும் போட்டு கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு பாட்டு பாடிட்டு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் வீட்டு காலிங் பெல் வந்துட்டு அடிக்குது. வீடு டோர் திறந்து தான் இருக்குது. தெரியாதவங்க உள்ளே வரக்கூடாது அப்படின்றதுக்காக வந்துட்டு அவங்க காலிங் பெல் அடிச்சிட்ருக்காங்க. அப்போ யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா வந்துட்டு ஜங்குக்கு தான் வந்துட்டு பெயிண்ட் வாளியோடு நின்று உங்களை பார்த்து சிரிச்சிட்ருக்கான். அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி எம்பேரசிங்காக ஆயிடுது. அதனால் நின்றுட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மா இருந்துட்டு, யாரடி அது, யார் வந்திருக்கான்னு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கத்திட்டே வெளியில் வர்றாங்க. கிச்சனை விட்டு வெளியில் வர்றாங்க. பார்த்தா இவன் பெயிண்ட் வாளியோடு வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு வெளியில் நின்றுட்டுருக்கான். நின்றுட்டுருக்கோட்டியும் யாருப்பா நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இருந்துட்டு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ண வந்திருக்கோம், உங்கள் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு சொன்னார் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் ஒரு 4 பேர் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அவங்களும் இருந்துட்டு சரிப்பா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரூமுக்கு பெயிண்ட் அடிக்கணும், என்னென்ன கலரில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிறீங்க. சும்மா புக் எடுத்து வச்சு புரட்டிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு லூனா வந்துட்டு கால் பண்ணுறா. அவகிட்ட வந்துட்டு கதை பேசிட்டு சிரிச்சிட்டு அப்படி இருக்கீங்க. அப்போ வந்துட்டு சுகாவும் கால் பண்ணுறான். நீங்கள் அப்படியே கான்ஃபரன்ஸ் கால் போட்டு 3 பேரும் பேசிகிட்ருக்கீங்க. அப்போ ஜங்குக்கு இருந்துட்டு உங்கள் ரூம் அப்படியே எட்டி எட்டி பார்க்குறது இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அப்போ நீங்கள் உங்கள் பெட்டில் படுத்துட்டு ஃபோன் பேசிகிட்ருப்பீங்க. அப்போ எதேர்ச்சியாக திரும்பி பார்க்குறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு உங்களை பார்த்துட்ருப்பான். அப்போ நீங்கள் ஷாக்காக அப்படியே திருன்னு முழிச்சிட்டு, சரி லூனா நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் சொல்லிவிட்டு சுகாவுக்கும் பாய் சொல்லிவிட்டு வச்சிடுறீங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறதுனே உங்களுக்கு தெரியலை. ஏன் இப்படி இந்த பையன் பார்த்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டும் தெரியல. சரின்னு சொல்லிட்டு திரும்ப புக் எடுத்து வச்சுட்டு சும்மா பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு திரும்பவும் அவன் பார்க்குறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்போவும் ஜங்குக்கு வந்துட்டு உங்களை பார்த்துட்டு தான் இருக்கான். அப்போ நீங்கள் புக்கை வந்துட்டு ஃபேஸில் மறைச்சிட்டு உங்கள் ஐஸ் மட்டும் அப்படி
லைட்டாக இது பண்ணி புக்கை வந்துட்டு கீழே இறக்கிட்டு இப்படி பார்க்குறீங்க. அப்போ ஜங்குக் வந்துட்டு உங்கள் ஐஸை வந்துட்டு பார்க்குறான். பார்த்தா அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அவன் அந்த ஐஸ் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி போய் அப்போ வந்து அவங்க அம்மா வந்துட்டு டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சு கொண்டு வர்றாங்க. அவங்களோட சவுண்ட் கேட்டு தான் வந்துட்டு ஜங்குக் வந்துட்டு அங்கிட்டே திரும்புகிறான். அப்போ நீங்கள் அப்பாடா தப்பிச்சேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மெதுவாக போயிட்டு ரூம் டோரை லாக் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு அப்படியே உங்கள் ஹார்ட் பீட்டெல்லாம் எகிறது அப்படியே படுத்துருக்கீங்க. அப்போ வந்து உங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. நீயும் வந்து சாப்பிட்றீ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நீங்கள் இருக்கட்டும்மா, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு படுத்துடுறீங்க. ஜங்குக்கும் அவனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பிடுறான். இதே மாதிரி தான் ஒரு 5 days கிட்ட வந்துட்டு பெயிண்ட் பண்ண வந்துட்டு வந்திருப்பாங்க அவங்க வீட்டுக்கு, ஜங்குக் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. அப்போ வர்றப்போ டெய்லியும் இந்த மாதிரி தான் பார்த்துட்ருப்பான். அப்போ வந்துட்டு உங்களுக்கு செமஸ்டர் ஹாலிடேஸ், அதனால் நீங்கள் வீட்டில் இருக்கீங்க. அதனால் வந்துட்டு அவனுக்கும் நல்ல வாய்ப்பாக இருக்குது. அவன் பாட்டுக்கு சைட் அடிச்சுட்டு பெயிண்ட் பண்ணிட்டு அப்படியே சுற்றிட்டுருக்கான். அப்போ வந்துட்டு லன்ச் பிரேக் அப்போ ஜங்குக்கும் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அவனோட ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு பையன், டேய் என்னடா நல்லா சைட் அடிக்கிற போல், என்னவா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இவன் டேய் இல்லைடா அதெல்லாம் சும்மா பார்த்துட்ருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு பேசிட்டு சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படியே இப்படியே போகுது. 5 days முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் அப்பாக்கிட்ட அமௌண்ட்டெல்லாம் வாங்கி செட்டில் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு கிளம்பிடுறாங்க. இவன் வந்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு குஜராத் வந்திருப்பாங்க. குஜராத் தான் ஜங்குக்கோட சொந்த ஊர். அதை அவங்க பேசிக்கிறப்ப நீங்கள் வந்துட்டு கேட்டீங்க, குஜராத் தான் சொந்த ஊர், இந்த மாதிரி பேசிக்கிறது உங்கள் அம்மாக்கிட்ட வந்துட்டு சொல்கிறது, இந்த இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒட்டு கேட்டுட்டு நீங்களும் விட்டுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு ஜங்குக் போனதுக்கப்புறம் அவனோட ஞாபகமாகவே இருந்திருக்கும். அவன் பார்த்தது, பேசினது, எல்லார்கிட்டையும் ஜாலியாக பேசினது, உங்கள் அம்மாக்கிட்டேலாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக அவன் பாட்டு பேசிகிட்டு இருந்திருப்பான். உங்கள் அம்மாவை கலாய்ச்சிட்டு உங்கள் அம்மா கூட ஃப்ரெண்டே ஆகிடுப்பான். அவன் ஃப்ரெண்டாகிட்டு கலாய்ச்சிட்டு நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்படியே போயிருக்கும் டேஸ் எல்லாம். காலேஜ்லேயும் போயிட்டு லூனா கிட்ட வந்துட்டு புலம்பிகிட்டு இருந்திருப்பீங்க, இந்த மாதிரி ஒரு பையன் வந்தான், அவனை நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவனை நான் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்திருப்பீங்க. அப்போ அவனை தேடாத இடம் இல்லை. நீங்களும் லூனாவை இழுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு தெருவாக போய் தேடுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் கிடச்சிருக்க மாட்டான். ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஏன்னா 3 வருஷம் அவன் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்போ வந்துட்டு பார்த்துருந்துருப்பீங்க. செகண்ட் இயரு, தேர்ட் இயர் முடிச்சுட்டு 1 வருஷம் வந்துட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. என்ன அப்படின்னா, இந்த ஆர்க்கியாலஜி டிபார்ட்மெண்ட்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. இந்த 3 வருஷமும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவனை ஒரு நாளாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பாக தான் உங்களுக்கு வந்துட்டு குஜராத் வந்து கிடச்சிருக்கும். நீங்கள் இதை ஏன் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடாது, அவனை போய் அங்கே தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுக்காக தான் வந்துட்டு சுகா கிட்ட லூனா கிட்டேலாம் அடம் பிடிச்சி இங்கே வந்திருப்பீங்க. சுகாக்கும் லூனாக்கும் இங்கே வர்றது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா இங்கே இருக்க கிளைமேட் வேறு, ஃபுட்டு அந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது நம்மளுக்கு செட் ஆகாது அப்படின்னுலாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் வந்துட்டு கன்வின்ஸ் பண்ணி அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை நான் பார்க்கணும், அவனை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு வந்திருப்பீங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் டே ஒர்க் போயிட்டு அன்றைக்கே நீங்கள் வந்து அவனை பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் அந்த இடத்துலையே வந்துட்டு உங்களை அறியாமல் நீங்கள் அழுதுருப்பீங்க. அப்போ லூனா தான் இருந்துட்டு ஏன் இப்படி ஷாக்காக பார்க்குற, ஏன்னா லூனாவுக்கு தெரியாது இதுதான் ஜேகே அப்படிங்கிறது. அப்போ வந்துட்டு ஏன் இவ இப்படி பிஹேவ் பண்ணுறா, ஏன் இவ வந்துட்டு ஒரு மாதிரி கண்ணு கலங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் உங்களையே பார்த்துட்டு சரி வாடி ஒய்யன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவா. அங்கிட்டு பார்த்தா ஜேகேவும் உங்களை ஷாக்காக பார்த்துட்ருப்பான். இந்த பிள்ளையை நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி யாரா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்திருப்பான். நான் சொன்னேன்ல, ஜேகே வந்துட்டு ஒரு ஜாலியான டைப்பாக அவன் நிறையா பேர் கூட பழகுவான். அப்படியே அவன் வந்து மறந்துருப்பான் உங்களை. இப்போ வந்துட்டு அவன் கலகலன்னு இருக்க டைப்பாக, அதனால் அவன் ப்ளே பாயின்னு சொல்ல முடியாது, எல்லா பொண்ணுங்கக்கிட்டேயுமே ஃப்ரெண்ட்லியாக பேசுவான் அந்த மாதிரி. சம்திங் மூவியில் இருக்கக்கூடிய சந்தோஷ் கேரக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க.
பட்டும் அது வந்துட்டு ஜங்குக்கோட கேரக்டர் ஓகேவா, இந்த ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும். அந்த மாதிரி ஒரு டைப்பு. அவன் வந்துட்டு மறந்துருப்பான் அவங்கள, ஆனால் எங்கேயோ பார்த்துருக்கோம் அவங்கள அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஞாபகம் இருக்கும். சரின்னு சொல்லிவிட்டு அவனும் பார்த்துட்டே இருப்பான். நீங்கள் லூனா வந்துட்டு வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்யனை கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவான். ஒய்யன் வீடு நீங்கள் இருக்க வீடு எப்படின்னா, கீழ் ஃப்ளோர் வந்துட்டு சுகா இருப்பான், மேலே வந்துட்டு நீங்களும் லூனாவும் இருப்பீங்க, தங்கிப்பீங்க. சுகா இருந்துட்டு எனக்கு தனி ரூம் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதம் முடிச்சுட்டு கீழே வந்து இருந்துக்கிட்டார் சார். நீங்களும் லூனாவும் மேலே போயிட்டு நீங்கள் செட்டில் ஆகிட்டீங்க. அப்படியே போயிட்டு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு உட்கார்றீங்க. லூனா வந்துட்டு உங்களை முறைச்சி பார்த்துட்ருக்கா. ஏன்டி நீ ஃப்ரெஷ்ஷப் ஆக போகலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. மேடம் என்ன யோசிச்சுட்ருக்கீங்க, நான் உங்கள் ஃபேஸ் அப்போ அதை பார்த்தேன், ஒரு மாதிரி மாறிச்சு, என்னடி ரீசன் இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கான். அப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க, இவன் தான்டி ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆமாம், இவனை தான் நான் தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இவனாடி அப்போ இருந்துட்டு ஜன்னலில் போயிட்டு எட்டி பார்க்குறான். அந்த ஜன்னல் வழியாக பார்த்தா அந்த வால் தெரியும், பெயிண்ட் பண்ணுறது எல்லாமே தெரியும். உங்கள் வீட்டை சுற்றி உங்கள் ரூமை சுற்றியே வந்துட்டு ஒரு 3 ஜன்னல் இருக்கும். அந்த 3 ஜன்னல்லையுமே அந்த காம்பவுண்ட் வால் வந்துட்டு தெரியும். அப்போ இருந்துட்டு அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தா ஜேகே வந்துட்டு உங்கள் வீட்டையும் பார்க்குறான். அவன் பாட்டுக்கு அவன் பெயிண்ட்டும் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு என்னன்னே தெரில, ஒரு மாதிரி உங்களை பார்த்த மாதிரியே இருக்குது, பட் எங்கே எப்போ அப்படிங்கிறது தெரில. அவன் யோசிச்சுட்டு உங்கள் வீட்டையும் பார்க்குறான், அவன் பெயிண்ட்டும் பண்ணிகிட்ருக்கான், அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இதுதான் ஜங்குக்டி, நான் இவனை தான் தேடி வந்தேன் அப்படின்ற மாதிரி கதையாக திரும்ப எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கீங்க அவகிட்ட. சரி போதும்டி, இதை ஆல்ரெடி கேட்டது தான், அதான் இவன் கிடச்சிட்டான்ல, இவங்கிட்ட போய் பேசி அவன்கிட்ட சொல்லு நீ மனசில் நினைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது எப்படி அவன் பார்த்துட்டு என்னைய பார்த்துட்டு அவன் வந்துட்டு நார்மலாக தான் ரியாக்ஷனே கொடுத்தான், நான் தான் ஷாக் ஆனேன். அவன் வந்துட்டு நார்மலாக தான் இருந்தான், அவன் வந்துட்டு என்கிட்ட எதுவும் பேசவும் இல்லை, நானாக போய் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது சரி, உனக்கு வந்துட்டு இதே வேலையாக போச்சுடி, யாருக்கிட்டேயும் போய் பேசாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் திட்டிகிட்ருக்கான். இவனும் அப்படி பாவமாக மூஞ்சை வச்சுட்டு உட்காந்துருக்கா. சரி இப்படி மூஞ்சியை வச்சு தொலைக்காத, ஒழுங்காக போய் சாப்பிட்டுட்டு பேசாமல் படுங்க, நாளைக்கு பார்த்துக்கறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிகிட்ருக்கா. சரிடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் டீ போட்டு ஒய்யன் வந்து கொண்டு வர்றான். வந்துட்டு 2 பேரும் உட்காந்துட்டு பால்கனியில் உட்காந்து குடிச்சிட்ருக்கீங்க. திரும்பவும் நீங்கள் உங்கள் கண் அங்கே தான் போகுது, பார்த்துட்ருக்கீங்க. அப்போ இருந்துட்டும் ஓகேடா, மீதி ஸ்டோரியை நாளைக்கு இல்லாட்டி நாளை கழித்து நான் போஸ்ட் பண்ணுறேன், இன்றைக்கி இது போதும்.